வணக்கம் தினமலர்.com வியூவர்ஸ்க்கு. நான் பத்ரி வெங்கடேஷ், பானா காத்தாடியோட இயக்குனர். பானா காத்தாடி ஒன்றும் இல்லைங்க, பெரிய காத்தாடி, அதுதான் பானா காத்தாடி. பானா காத்தாடியோட பெரிய ஹீரோ எங்களோட ப்ரொடியூசர் டிஜி தியாகராஜன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ். தியாகு சார் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிரத்னம் போன்ற ஒப்பற்ற இயக்குநர்களை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு கம்பெனி மூலமா நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட நாயகன், ஹீரோ, அறிமுக நாயகன் அதர்வா, பிரபல நடிகர் முரளியோட மகன். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா முரளியோட மகன் இந்த திரைப்படத்தோட கதைக்கு கரெக்டாக மேட்ச் ஆனார். ஒரு +2 2 வருஷமும் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகிட்டே இருக்க ஒரு கதாபாத்திரத்தில் அதர்வா நடிச்சிருக்காரு. பாய் நெக்ஸ்ட் டோர்னு வாங்கல, ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பையனோட லுக்ஸ் அவர்கிட்ட பர்ஃபெக்டாக புரிந்துச்சு. அதற்காக அவரை ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கேமரா முன்னாடி கூட்டு வந்துடல. அதுக்கு முன்னாடி ஒரு 6 weeks we had an intensive ஒர்க் ஷாப், ஆக்டிங் நடிப்பு பற்றை ஒன்று வச்சோம். அந்த நடிப்பு பற்றையில் அதர்வா மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட நாயகி சமந்தா, வினைத்தாடி வருவாயிலோட தெலுங்கு பதிப்பில் நடித்தாங்க. இன்னைக்கு தெலுங்குல பெரிய ஹீரோயினாக இருக்காங்க. அவங்க இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்காங்க. இந்த படத்தோட இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் கருணா சார் இந்த படத்தில் புள்ளிக்குமார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார். படம் முழுக்க இது இஸ் ஜஸ்ட் நாட் அ காமெடி கேரக்டர். இந்த ஃபிலிம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரைசேஷன் கருணாஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பிரசன்னா அவர் மாஞ்சா ரவின்ற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கிய பலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட இசை. நம்ம தான் அவரை யுவன் சங்கர் ராஜான்றோம். அவர் கேஷுவலாக இருக்கார். லைக் யூ அண்ட் மீ. அவருக்கு அதை பற்றிலாம் he doesn't think he is யுவன் சங்கர் ராஜா. அவரோட இவ்வளோ அசாதாரணமான வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம் என்று நான் பக்கத்து இருந்ததுனால எனக்கு புரியுது. அதுதான்ட்டு இவ்வளோ பெரிய மியூசிக் கம்போசர் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று போட்டு தருவார், நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் கம்போசிங்கில் நான் ஸ்டோரி லைன் சொல்லிட்டோன்னா, சிச்சுவேஷன் சொல்லிட்டோன்னா அவர் கம்போஸ் பண்ணுவார். கம்போஸ் முடிச்சு அந்த டியூன் அப்படியே தந்துடுவார். இது நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், ஒரு காம்போசிஷன். உங்களுக்கு பிடித்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நான் இன்னொன்று போட்டு தரேன்ட்டு. ஸோ தான் ஒரு மியூசிக் டைரக்டர், தான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதுதான் என்னோட கம்போசிஷன் அவர் சொல்கிறதில்ல. அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் அவருக்கு மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் தான்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் போட்ட எல்லா ஃபஸ்ட்டு கம்போசிஷன்ஸே ஓகே ஆகிடுச்சு. அண்ட் தட் மேன் நோஸ் ஸோ வெல் எந்த பாட்டு தான் பாடினா ஒரு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும், எந்த பாட்டை எந்த சிங்கர்ஸ் கிட்ட தரணும்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணார். இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் இந்த படத்தோட எடிட்டர் சுரேஷர்ஸ். கிட்டத்தட்ட இந்த படம் என் கணக்கு பிரகாரம் கரெக்டாக இருந்ததுன்னா 465வது திரைப்படம், 465th ஃபிலிம் ஃபார் அன் எடிட்டர், விச் இஸ் அ ஃபினாமினல் திங். அவர் மணி சாருக்கு ரோஜா, தளபதி போன்ற பெரிய படங்கள்லாம் பண்ண எடிட்டர். அவர் இந்த படத்தில் நானும் சுரேஷர்ஸ்னா வயசானவர், என்ன ஒரு ஆட்டிடியூட் நினச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இந்த ஃபிலிம், நான் இந்த படத்தில் நிறைய வாட்டி ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நான் மேக்ஸிமம் ஹாப்பியாக இருந்தது எடிட்டிங் ரூமில் தான். ஹி மேக் ஷூர் தட் ஐ எம் வெரி ஹாப்பி. படத்தோட கேமராமேன் ரிச்சர்ட் எம் நாதன். அங்காடி தெருன்ற படத்தோட ஒளிப்பதிவும் அவர் தான் செஞ்சிருக்கார். இப்போ கோன்ற ஒரு படத்தையும் பண்ணிட்டு இருக்கார். ரிச்சர்ட் ஆக்சுவலாக இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா இட் வாஸ் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரெஷர். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம் ரியல் லொக்கேஷன்ஸில் எடுத்தோம், ஆண்டலில் எடுத்தோம். லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வீடு, அதில் 8 feet by 10 feet சின்ன சின்ன ரூம்ஸில் ஷூட் பண்ணோம். அற்புதமாக இருந்துச்சு. பிகாஸ் ரியல் லொக்கேஷனில் உண்மையான மனிதர்களோடு எடுக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் நன்றாக வந்திருக்கிறது. தியேட்டர்ஸ்க்கு போயிட்டு எங்கள் பானா காத்தாடியை பாருங்கள். டெஃபினட்டாக என்னடா இந்த படத்தை கூட்டு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. தே வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் கூட்டு போகிற படம் ஒரு என்டர்டெயின், பைசா வசூல்னுவோம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணின்னுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் தர பைசாக்கு அது வேல்யூ இருக்கும். என்டர்டெயின் ஆகிட்டு நீங்கள் வரலாம். தேங்க்ஸ்.